ஹாய்ங்க, நான் தமிழ். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. என் கூட கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் 4 வருஷமா இங்கே சம்பாரித்து மொத்த காசையும் வீட்டுக்கு அமைச்சிட்டு இருந்திருக்காரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் வெக்கேஷன் போயிட்டு வீட்டில் நான் இனி வெளிநாடு போகலை, இங்கே ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன், நான் அனுப்பின காசுலேருந்து எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் தொழில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டிருக்காரு. உடனே அவர் பெத்த மகன்கள் எல்லாரும் சேர்ந்து, நீ 4 வருஷத்துல என்ன அனுப்பிட்ட வீட்டுக்கு, என்ன சம்பாரிச்சிட்ட, ஏன் 4 வருஷமா சம்பாரிச்ச உனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி அவரை கேட்டுட்டாங்க. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி திரும்ப சவுதி விசாவை ரினியூவல் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓமன்ல ஒரு இந்தியர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பாடியை வாங்குற கூட அவர் வீட்டுல இருந்து ஆள் வரல, யாரும் முன் வரல. அவரோட பாடியை ஓமன்லயே புதைச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்குன்னு காசு எடுத்து வச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த காசுக்காகவாவது உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க இல்லையா? இப்போ அவர்கிட்ட காசு இருந்ததுன்னா அவரோட பாடியை வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவேராக இருங்க மக்களே.